கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் வியாதிகளை சுகமாக்குகிற தேவன். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் செய்த நன்மைகள், ஜனங்களுக்கு அவர் கொடுத்த விடுதலைகள் எண்ணுகிறதற்கு அரிதானவைகள், எண்ண முடியாதவைகள். நாம் வாசித்த இந்த வசனத்திலே அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். இந்த நிலைமையை சற்று நாம் கற்பனை செய்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கடலின் அருகே, கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த பொழுது நடந்த சம்பவம் தான் இது. சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், ஊனர் எல்லாரையும் அவருக்கு முன்பாக கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாரையும் இயேசு சொஸ்தப்படுத்தினார். நமக்கு முன்பாக ஒரு குருடர் இருந்தால் எப்படி இருக்கும்? அநேக குருடர்கள், செவிடர், ஊமையர், சப்பானியர் எல்லாரும் வந்து இயேசுக்கு முன்பாக இருந்தார்கள். அப்போது இயேசு சொஸ்தமாக்கின பொழுது ஊமையர் பேசினார்கள், ஊனர் சொஸ்தமடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், குருடர் பார்த்தார்கள். இவையெல்லாம் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புவது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களையும் தம்முடைய ஜனங்களுக்காக செய்கிற தேவன். ஆனால் சில இடத்திலே தேவன் அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணின பொழுது அங்கே இருந்தவர்கள், இவன் தச்சன் குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர் சகோதரிகள் நம்முடைய இருக்கிறார்களே என்று எல்லாம் சொல்லி, அங்கே இயேசு என்ன செய்தார் என்றால், சில நோயாளிகளை கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அங்கேதான் இது நடந்தது. தான் வளர்ந்த ஊரிலே தன்னை அவர்கள் விசுவாசிக்க கூடாமல் இருந்ததினால் சிலருக்கு மட்டும்தான் அவர் சுகம் கொடுக்க முடிந்தது, அவிசுவாசத்தினாலே. ஆனால் இந்த தேவனாலே அநேக அற்புதங்களை செய்ய முடியும். அநேகருக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். தான் வளர்ந்த ஊரிலே அவிசுவாசத்தின் நிமித்தம் சிலதை மட்டும் செய்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தாலும் நம்மில் விசுவாசம் இருந்தால்தான் தேவனுடைய அற்புதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். 1, 2 அல்ல, அநேக அற்புதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதற்கு நமக்கு தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நாம் அதை சுதந்திரிக்க, விசுவாசித்து சுதந்திரிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்று உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கிருபை தருவீராக.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் bless you.